ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்குகிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள், பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கும். அந்த பொது பலன் பார்க்கும் பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத் திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனை, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கன்னியிலே கேது இருந்து கல்வியிலே வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லோரும் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும் போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீசபங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா இந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால்
குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி கும்பராசி நேயர்களை 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்கிறார். அந்த வகையில் இப்போ கும்பராசிக்காரன் சொல்கிறேன். கும்பராசிக்காரனுக்கு எல்லா விஷயமும் முடிய போகிற நேரம். கஷ்டங்கள் தேர்ந்து நல்ல நேரம் வரத்துக்கு உண்டான அறிகுறிகள் தோன்றக்கூடிய நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் உள்ள கிரகணங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா கிழமையும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் ராசி விட்டு சனி பகவான் விலகி பாத சனியாக விளங்கப்படுகிறார். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்களாம் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். அப்போ நல்லாயிடும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் நேசமாக இருக்கார். 8ஆம் இடத்துல கேது இருக்காங்க. 9ஆம் இடத்துல சந்திரன். இப்படி தான் கிரகங்கள் இருக்குது. அதை வைத்து பார்க்கும்பொழுது பெரும்பாலுமான பிரச்சனைகள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டத்துலேருந்து தீர்ந்துடும். இன்னும் சனி மாறிடுவார். அதுக்கு முன்னாடியே கொடுக்கல் வாங்கல் நன்மை சீர்படும், ஒழுங்குபடுத்தப்படும், வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். தடைகள் தாமதங்கள் இருந்தால் விலகிடும். குடும்ப உறவுகள் பலப்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஏதோ ஒரு காரியத்துக்காக போவீங்க, இன்னொரு காரியம் முடிஞ்சிடும், 1க்கு 2ஆக முடியும். அது மாதிரி நடக்க போகுது. அதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் விளைவாக தான் அப்படி சொல்லப்பட்டது. அது இல்லாமல் கல்வியில் வளர்ச்சி இருக்கும். ஒரு படி படித்து இன்னொரு படி படிச்சிருவீங்க. டபுள் டிகிரிலாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி அது மாதிரி படித்து அதுக்குண்டான திறமை வளர்த்து அது மூலிமா முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. இது இல்லாமல் முதல்ல ஒரு 2-3 மாதங்கள் கஷ்டமாக இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்க போகுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த 3 மாதங்களுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அசூர வளர்ச்சி ஏற்படும். பிரபலம் ஆவீங்க, மக்கள் செல்வாக்கு பெருகும், எல்லாமே நடக்க போகுது. சினிமா வாய்ப்பு இருக்கவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும். புகழ் பெறுவீங்க. பரிசு, பாராட்டு, விருது எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி சமூக சேவையில் கண்டிப்பாக இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கும். ஆன்மீக பணியில் ஈடுபாடு பாருங்க, அதுலேயும் நல்லது நடக்கும். எல்லாத்துலேயுமே நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் நோய் நொடி இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் காலமாக இருந்து தான் வந்திருக்கும். அது எல்லாமே சரியாயிடும். அதுக்குண்டான கிரக சேர்க்கை தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எது எப்படி இருந்தாலும் வாய் வார்த்தை அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடாது. கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமான பேச்சாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது ஒன்று அவங்க கேட்குறது வேறு விதமாக கேட்டு அது மாற்றி போட்டுருவாங்க. இது மாதிரிலாம் இப்போ நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஒருத்தர்னா அதை அப்படியே மாற்றி திரித்து போட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்து அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, பிரபலமாக உள்ள துறையில் இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துட்டு தான் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனம், நிதானமாக இருக்கணும். ஒவ்வொரு அசைவிலுமே நிதானமாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் உங்கள் ராசி அதிபதியார் சூரிய பகவான் இருக்கிறனால பெரிய பாதிப்பு வராது. எப்பவுமே கும்பராசிக்காரங்களையும் கும்பலக்கணக்காரங்களையும் முன்னிருந்து தான் நிலைநிறுத்தி எல்லாருமே செய்வாங்க. அந்த வகையில் இப்போ உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஒரு 2-3 மாத காலத்துக்கு அப்புறம் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. உங்கள் மூலிமா நல்லது செய்வாங்க. உங்களுக்கு அந்த பலன் உண்டு, கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது உங்கள் பயணங்கள் தொடர்ந்துபடியே இருக்கும். நிறைய பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல நட்புகள், புதிய நட்புகள்லாம் உருவாகும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், அவங்க மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும், நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அந்த தொடர்பு ஏற்படுத்தி அது மூலிமா வளர்ச்சி அடைவீங்க. எல்லாமே நடக்கும். படிப்பில் மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஆனால் கவனமாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க. போட்டி பந்தயம் கலந்து வெற்றி பெறலாம். அதெல்லாமே நடக்கும், நல்லது நடக்கும். அடுத்ததாக
பெண்கள் வழியிலையும் கொஞ்சம் சில பேருக்கு வரக்கூடாத நோய் நொடிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது வந்து முதல் ஒரு 2-3 மாதங்களுக்கு தான் அப்படி இருக்காங்க. அது கொஞ்சம் உஷாராக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உடனே கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நிறைய கூட்டம் கூடுற இடத்துல அது மாதிரிலாம் கலந்துக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பாருங்கள், கூட்டம் கூடினாலே நிறைய விபத்துகள், உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது. இது மாதிரிலாம் நடந்துட்டு வருது. நிறைய பேர் கூடுற இடத்துல இருக்கிறது சரியாக வராது. அது கோயிலாக இருக்கலாம், தீர்த்தவாடியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், பொதுமக்கள் கூடுற இடமா இருக்கலாம். அதுக்கெல்லாம் போயிட்டு வரணும், கவனமாக இருக்கணும். மக்கள் பொதுவாகவே மக்கள் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உயிரை அவங்க தானே பார்த்துக்கணும். அது அவங்க யாருமே அப்படி கவலைப்படுறதில்ல. அதனால தான் இப்படி உயிரிழப்புகள் நடக்குது. நம்மளால் போனால் நம்மளால் முடியாதுன்னு தெரியுது. அப்போயே போகணுங்க. அது நீங்கள் கவனம் பார்க்கணும். அப்போ நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உள்ள கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து போகும். பெரும்பாலும் ஒரு சண்டை ஏற்பட்டு, ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு, பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் தீர்ந்துடும், சரியாக வந்துடும், கைக்கு வந்துடும். அதில் நான் சந்தோஷமாகிடுவீங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். பெரிய தொகை வரக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அது மாதிரிலாம் வரப்போகுது. அது வம்பு வழக்கு மூலிமா வரலாம், சொத்து மூலிமா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதான் விபரீத ராஜயோகம்னு சொன்னேன். வரக்கூடாது வந்து சேரும். அது மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் கும்பராசிக்காரருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். நிறைய அவங்களே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் போய் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றமாகும், தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்திலலாம் திறமை உள்ளவங்கள இன்னொருத்தவங்க கொண்டு வந்து காமிச்சு அவங்கள நல்ல பெரிய ஆள் ஆக்கி விட்றாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது கலைத்துறையாகட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஒன்று அவங்களே முன்னுக்கு வரணும், இல்லைன்னா இன்னொருத்தவங்க வந்து முன்னுக்கு வர வைக்கணும். இப்படி தான் இந்த 2 விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். யாருமே உங்களை வந்து முன்னிலைப்படுத்தலாம், நீங்களே முன்னிலைப்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. என்கிட்ட இந்த திறமை இருக்குன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. அது தற்பெருமே ஆகாது. உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதியம், வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் என்ன தப்பு இருக்க போகுது? அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி எந்த கோயில் போனாலுமே அங்கே உள்ள குளமோ, பக்கத்தில் ஆறு ஓடின்னு இருக்கும், இல்லைன்னா கடல் கூட இருக்கலாம். அங்கே தீர்த்தமாடி ஸ்நானம் பண்ணி அந்த தெய்வத்தை வணங்கி 6ஆம் முறை உட்கார்ந்து பொறுமையாக இருந்துட்டு வரணும் கோயிலில் போனால். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாமே இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலனில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இருப்பறைகள் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி சனியாக இருக்கிறனால பெரும்பாலும் சிவன் வழிபாடு, ஆஞ்சநேயர் ரொம்ப விஸ்வரூபமாக இருக்கணும். விஸ்வரூபம்னா பெரிய உயர்ந்த ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய அடி உயரமாக பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபாடு பெற்றலாம். சில இடத்துல சிவபெருமான் கூட உயரமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு கூட போயிட்டு வரலாம். இல்லைன்னா மலை மேலே உள்ள சிவன் கோயில் அப்படி போயிட்டு வரலாம். மலை மேலே உள்ள ஆஞ்சநேயர் கோயில், இது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமான பலனை கொடுக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது இல்லாமல் தானதனம் பண்ணும்போது நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு, அது இல்லாமல் உழைச்சி கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அவங்க சுத்தம் பண்ணலன்னா நல்ல சுகாதாரம் கெட்டு போயிடும். அப்படிப்பட்டவங்களாம் உதவி பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வர நல்லது. அப்போ அந்த புண்ணியங்கள் கிடைக்கும். தானத்தின் மூலமாக தான் அந்த புண்ணியங்கள் உங்கள் கணக்கில் வந்து சேரும். இது இல்லாமல் நீங்கள் எதுவுமே அமர்ந்து யோசனை பண்ணி தான் இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரணும். எடுத்தும் கவுத்தும் செய்யக்கூடாது எதுவுமே. அப்போ உங்களுக்கு நஷ்டத்திலாம் முடியாது. பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட்டு முயற்சி பலிதம் கொடுக்கும்.
சேருவாங்க, வந்து சேர்ந்து நல்லவங்க தான் வந்து சேருவாங்க, சேர்ந்து அவங்களுக்கு பலனை அவங்க கூட சம்பாதிச்சு உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. அப்போ பெரும்பாலும் முதல் 6 மாதங்கள் சுமார் இருந்தால் கூட அடுத்து ஒரு 6 மாதங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரம் தான தர்மங்களும் பண்ணிட்டு வரலாம். அப்போது நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி முன்வைத்த காலை பின் வைக்காமல் துணிந்து இறங்கி வெற்றி பெற்றீர்களானால் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரன் சொல்லப்படும். மீனராசியில் பார்த்தால் சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி வந்துட்டார். கூட ராகு இருக்கார், சுக்கிரன், புதன் இவங்களாமே இருக்காங்க, உங்கள் ராசியில் இருக்காங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் நேசப்பட்டிருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க. 8ஆம் இடத்துல சந்திரன். இப்படி தான் அந்த கிரக நிலை இருக்குது தமிழ் புத்தாண்டு தினம் ஆரம்பிக்கும் பொழுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை மாற்றிக்கிறது தானே நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம். அதுபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். ஜென்ம சனியாக வந்து அமர்ந்துட்டார். கூட ராகுவோட இருக்கார். சுக்கிரன், புதன் வேறு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். அப்போது சனியோட ராகு சேர்ந்திருக்கும் போது, ஜென்மத்தில் வந்திருக்கும் போது ஆடி ஓடி சுறுசுறுப்பாக இருந்தவங்க சில பேர் நோயப்பட்டு படுப்பாங்க. சில பேர் வந்து சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு படுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் மீனராசிக்காரங்களுக்கு. இப்படி இருந்தாலும் ஒரு நல்லது நடக்குன்ற போது சுக்கிரனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க. நீசபங்க ராஜயோகம் ஏற்படுது. அப்போ அந்த சுக்கிரன் வந்து 3க்கும் 8க்குரியவராக வரார். அதே மாதிரி புதன் வந்து 4க்கும் 7க்குரியவராக வரார். அப்போ சுபத்தன்மையும் கொஞ்சம் ஏற்படும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உறவினரும் வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்றது தான் விதி. கண்டிப்பாக செய்வாங்க. அது இல்லாமல் சகோதர உறவும் பலப்படும். அவங்களும் உதவி சேர்ப்பாங்க. ஆயுள் கண்டம் பங்கம் வந்து மறையும். வரும், கண்டம் வரும், ஆயுள் பற்றி பயம் இருக்கும். ஆனால் நிரந்தரமானதாக இருக்காது. கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிடும், மறந்துடும். அதுக்குள்ள நேரங்காலம் வந்து தான் போக போகுது. அடுத்தது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் ஒரு 3 மாதங்களுக்கு என்ன செய்யணும், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். சொந்தமாக கூட முயற்சி எடுக்க தோணாது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருப்பீர்கள் அப்படி தான் சொல்லப்படும். அதுக்கப்புறம் தான் 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்படும். தூங்கி எழுந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்த பிறகு தான் நம்ம சுய நினைவுக்கு வரும். அந்த மாதிரி தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. புதிய முயற்சி பலிதம் கொடுக்கும். தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள், துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அப்போ அது மாதிரி தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு நேரம் காலம் சரியில்லை போது அப்படி செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் தெய்வ சக்தியை நம்ம பெருக்கிக்கணும், தான தர்மங்கள் பண்ணணும். அதுக்காக தான் அவர் சொல்லப்பட்டிருக்கு, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. அப்போது நேரங்காலம் சரியில்லை போது தெய்வங்களே ஒதுங்கி தான் இருக்கும் அப்படின்றது தான் விதி. சாஸ்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையும் கூட. அனுபவப்பட்டவங்களும் தெரியும், அனுபவப்படாதவங்களும் தெரியாது. அப்போ அதுக்குள்ள முயற்சியில் இறங்கணும். அந்த தெய்வத்தை நம்ம வழி கொண்டு வரணும். கொஞ்சமாவது ஒரு பலனை கொடுக்கணும் இல்லையா? இது மாதிரிலாம் செய்யும். இதுக்கு வந்து உதாரணம் சொல்லணும்னா, கந்த புராணத்தில் கூட அருணகிரிநாதர் வந்து முருகரை வரவழைக்கும் போது வரமாட்டார். அவர் திருப்புகழ் பாடிக்கிட்டே இருப்பார். முருகர் பாட 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 முருகரை பற்றி பாடும்போது வரவே மாட்டார். முருகர் வந்து தாயோட மடியில் உட்காந்துருப்பாங்க, சக்தியோட மடியில் கெட்டியாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கதை உண்மையே போயும், ஆனால் இது செவி வழி செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்லிட்டு வர. அப்போ அவர் அம்பாளை பற்றி சகலகலாவளி மாலைன்னு சொல்லிட்டு அம்பாளை பற்றி பாடுறாரு. அந்த அம்மனை பற்றி பாடும்போது அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. அது வரைக்கும் முருகரை பற்றி தான் பாடினாங்க. அம்மா பற்றி பண்ணோன்னே ஏற்கனவே அவங்கவுங்கள பார்த்து பெருமையை சொன்னாலும் புகழ் சொன்னாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஐஸ் வச்சா மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ அம்பாளை பற்றி பாடும்போது
அந்த அம்பாள் மனமகிழ்ந்து முருகரை பிடித்த இந்த கையை விளைக்கிறாங்க. அப்போ முருகரை வந்து முருகர் வர முடியும், இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு கட்டுப்பட்டவர். தெய்வங்களுமே கட்டுப்பட்டவங்க தான் சக்திக்கு. ஒரு கெட்ட நேரம் இருக்குது, தீய சக்தினா போகக்கூடாதுன்னா போக மாட்டாங்க, ஒதுங்கி தான் நிற்பாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயந்தான். அதனால தான் கஷ்டங்கள் வருது. நம்ம சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்கு போனால் கூட இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. முருகர் இங்கே வருவார்னு சொல்லுவார், கண்ணு வந்துடுவார், வந்து காட்சி கொடுத்துருவார். அப்போ எப்பேற்பட்ட விஷயம். இது மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். எதுக்கு இது சொன்னேன்னா, அந்த தெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரணும். எப்போ நேரங்காலம் சரியில்லும் போது அது தெய்வ வழிபாடில் தான் மனசை செலுத்தணும். தியானம், தவம், ஜபம் இது மாதிரி பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து இறை நாமங்களை சொல்லிட்டு வரணும். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசாபி குருவாக இருக்கனால முருகப்பெருமானை கிட்டே பிடிச்சிக்கலாம். அவருடைய வழிபாடு, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடுறது எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இப்போ சமீபத்தில் அந்த வேல் மாறன்ற ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது கேட்டாலோ அதை நம்ம சொன்னாலோ நல்லது நடக்குன்றது அனுபவபூர்வமான உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்கள் சொல்லிட்டு வரலாம். உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லிட்டு வரலாம். முருகா சொல்லிட்டு வரலாம். நிறைய புண்ணியஸ்தல யாத்திரைலாம் போயிட்டு வரலாம். குரு வழிபாடு பண்ணலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். அந்த குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா, ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு கணவன் முறை ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அது முடி போகிற நேரம் தான் அது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் கணவன் மனைவி பலப்படும். ஒருத்தருக்கு உதவியாக இருப்பீங்க. அப்போ சரியாயிடும் எல்லாமே. எப்பயுமே ஒன்று செய்யட்டுங்க, யார் எந்த உதவி ஒத்தாசை இல்லைனா கூட கணவன் மனைவி உறவு பலப்படும். அதுதான் கடைசி வரை உள்ள உறவு. கணவன் மனைவி உறவே அன்போ ஆதரவோ ஒருத்தர் விட்டுக்கிடாமல் இருந்தாங்கனாலே கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டு வந்துடுவாங்க. இது நடக்காதனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனைகள் வருது. 3ஆம் தலையீடு வந்து பிரச்சனையாகி யாருக்குமே எந்த பலனும் கிடைக்காம போய்டும். எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ கஷ்ட துக்கங்கள் வந்தாலுமே கணவன் மனைவி ஒற்றுமை. அதுதான் அந்த திருமணம் நடக்கும்போது சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதில்ல. அந்த ஸ்லோகங்கள் சொல்லி அந்த ஐயர் சொல்லுவார், 16 பெற்று பேர் வாழ்வாழ்வார். ஒவ்வொருத்துக்கும் மந்திரம் சொல்லுவார். அக்னியை வளர்க்கும்போது சொல்லுவார். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துணையாக இருக்கணும்னு சொல்லுவார். அதெல்லாம் யாரும் போய் கேட்கறதில்ல, யாரும் பண்ணுறதில்ல. சந்தோஷமாக இருந்தால் போதும், இருக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உடனே திட்டுறது, பேசுறது, கோச்சிங் அம்மா வீட்டுக்கு போயிடுறது, இப்படி தான் நடக்கிறாங்க எல்லாமே. அதே மாதிரி கணவனும் செஞ்சால் என்ன ஆகும்? இப்போது சமீபகாலமாக அப்படின்னு தான் நடந்துகிட்ருக்கு. ஆண்களும் கோச்சிங் போயிடுறாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, மனைவி வேண்டான்னு. இந்த மாதிரி மனைவி தான் பெரும்பாலும் செய்வாங்க. இப்போ ஆண்களும் கணவனுங்களும் செஞ்சுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால தான் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறது. அப்போ கஷ்ட நேரம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப விசேஷம், நல்லது. யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் உங்கள் உதவியில் சம்பாதிச்சு தனிப்பட்டு வந்துடலாம், தைரியமாக வந்துடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுது 6 மாதங்கள் சுமாராக இருக்கும். 6 மாதம் நல்லாயிருக்கும். அந்த 6 மாதங்கள் பார்க்கும்போது கணவன் மனைவி தான் ஒத்துமை தான் போதும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நட்பு உறவுகள் தான் இன்னும் அதிகம் தானே, பலம் அதிகம் தானே. அந்த அடுத்து வரும் 6 மாதங்கள் நல்ல நண்பர்களும் நல்ல உறவினர்களும் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களும் கண்டிப்பாக விரும்பி வந்து இணைவாங்க, சேருவாங்க, உதவிகரமாக இருப்பாங்க. அப்போ எல்லாமே குறுகிய காலம் தான். தற்காலிகமான பிரிவு, தற்காலிகமான கஷ்டம்தான். அது நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடுங்க. பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. அழமாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே தான் அழுவாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்க. சில நேரங்கள் அவங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிப்பட்டுரும். பெரும்பாலும் அவங்கள தேடி வந்தால் எல்லாமே உதவி பண்ணுவாங்க. இவங்க யாரையும் தேடி போக மாட்டாங்க. இப்படி தான் அந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டான விசேஷமான பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ எல்லாமே அப்படி தான் நடக்க போகுது. உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமையும். மனை வழி உறவுகள் வந்து சேரும். மாமன் மைத்தின உறவு பலப்படும். அவங்களும் உதவி பண்ணுவாங்க, அவங்களும் உதவிகரமாக இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் தனிமையில் எங்கும் சென்று வராமல் இருப்பது நல்லது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாரு கூடயாவது போயிட்டு வரணும், கூட போகணும், வரணும், செய்யணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் கூட ஆள் இருக்கிறது நல்லது. அப்படி தான் இருந்துட்டு போகணும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஏற்கனவே கஷ்டங்கள் பட்டதுனால அந்த ஒரு ஆதங்கம், நடக்க முடியாத விஷயங்கள், கேட்டது கிடைக்கல, நினச்சது நடக்கலைன்றது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாமே இப்போது நற்பலன் நடைபெறும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த எரிபறிகள் தானம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எரிபறிகள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு வழிபாடு வாழ்ந்து சொல்லியிருக்கேன். குருவாக இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டு வரலாம். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் நல்லது. மீனராசிக்காரங்க கண்டிப்பாக மௌன விரதம் இருக்கணும். ஏன்னா அதிகமாக பேசக்கூடியவங்க நீங்கள். கன்னிராசிக்காரங்க மாதிரி நீங்களும் தான் அதிகமாக பேசக்கூடியவங்க.
அப்போது மௌன விரதம் இருக்கணும். காலையில் 6லேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம். முருகரை நினச்சிருக்கலாம், குருவை நினச்சி விரதம் இருக்கலாம், சிவனை நினச்சி விரதம் இருக்கலாம். இப்படிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. நிறைய தியானம், தவம் இப்படிலாம் பண்ணலாம். விடியற்காலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை செய்யலாம், வழிபட்டு வரலாம். நீரில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணால் நல்லது. நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கும் அந்த அன்னதானம் பண்ணும்போது நீர் கொண்டு போய் கொடுக்கறது நல்லது. நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை கொடுப்பது நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். அது இல்லாமல் ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் உங்களுக்கு துணையாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் குறைந்த ஒரு 6 மாத காலமாக இருக்கணும். 6 மாத காலத்துக்கு அப்புறம் கிரகங்கள் நல்லபடியாக வந்து ஓரளவுக்கு சரியாயிடும். தனியாக இருக்கக்கூடாது இருக்காது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சிந்தனைகள் வேறுபடும். தவறான சிந்தனைகள், தவறான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் போகிறதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே யாரோ கூடயே நீங்கள் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கை இருக்கனால அதை எதிர்க்கும் சாமர்த்தியம் வரணும். நான் சொன்ன இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பாக அதனுடைய கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் நடக்கும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே வெற்றி மேலே வெற்றி பந்துடுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்தை வழிபட்டுவாங்க, தொடர்ந்து வழிபட்டுவாங்க. எப்போயுமே முழு மூச்சாக அதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. பெரியவர்களை மதிங்க. இது மாதிரி பண்ணால் சொல்கிறது கேளுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா, நல்லது சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும். இதெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.